திருச்சபையானது எல்லா ஆண்டும் செப்டம்பர் மாதம் 29ஆம் தேதி அதிதூதர்களின் திருவிழா கொண்டாடுகின்றது. அக்டோபர் 2ஆம் தேதி காவல் தூதர்களின் திருவிழா கொண்டாடுகின்றது. காரணம், வானதூதர்கள் எனக்கும் உங்களுக்குமாக கடவுள் உருவாக்கி இருக்கிறார் என்பதுதான் திருச்சபையினுடைய போதனை. திருச்சபையினுடைய ஒபிஷியல் டீச்சிங், அதிகாரபூர்வமான போதனை சிசிசி, கேட்டகிசம் ஆஃப் தி கேத்தலிக் சர்ச், தாய் திருச்சபையின் மறைக்கல்வி என்ற புத்தகத்திலே 10 அதிகாரங்கள் 327வது பேராகிராஃப் முதல் 336வது பேராகிராஃப் வரைக்கும் 10 பேராகிராஃபுகள் வானதூதர்களை பற்றிய போதனைகள் மக்களுக்கு வழங்குவதற்காக தான் எழுதி வச்சிருக்கு. ஹல்லேலூயா. 10 அதிகாரங்கள் வானதூதர்களை பற்றி சொல்வதற்காக. திருச்சபை ஆணித்தரமாக அழுத்தம் திருத்தமாக சொல்லி தருகின்ற ஒரு உண்மை, அன்பார்ந்தவர்களே, வானதூதர்கள் உண்டு. இது என்னவென்று கேட்டால் ட்ரூத் ஆஃப் ஃபெய்த், விசுவாசத்தின் மறை பொருள் தான் இது. நம்ம திருச்சபையுடைய நிறைய விசுவாச பிரமாணம் சொல்வதிலே ஒரு மறை பொருள் தான் வானதூதர்கள் இருக்கின்றார்கள் என்ற உண்மை திருச்சபை அழுத்தம் திருத்தமாக நம்ம ஒவ்வொருவருக்கும் சொல்லித்தர விரும்புகின்றது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். பைபிள் படித்து பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட 375க்கும் அதிகமான தடவை வானதூதர்களை பற்றி பைபிள் எழுதப்பட்டு நாம் பார்க்கலாம். பழைய ஏற்பாடு மட்டும் 200க்கும் மேற்பட்ட இடங்களிலே வானதூதர்களை பற்றி எழுதப்பட்டிருக்கு. புதிய ஏற்பாட்டிலே 175 தடவை வானதூதர்களை பற்றி எழுதியிருக்கு. திருவெளிப்பாடு என்ற கடைசி புத்தகத்தில் மட்டும் 67 தடவை வானதூதர்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னாக்கா வானதூதர்கள் உண்டு.